ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருவர்களே வீட்டில் குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நம்ம தோட்டத்தை பாருங்கள். இதுதான் நம்மளுடைய அவரை தோட்டம். இப்போ தான் வந்து பூவும் பிஞ்சுமாக இருக்குதுங்க. இடையில பார்த்தீங்கன்னா கொத்தவரைக்காய், சீனி வரைக்காயோட செடி வந்து நட்டி விட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம குட்டி நிலங்கள் போட்டுருங்க. அது உழவடிக்காமல் மரத்துக்கு மட்டும் இது பண்ணி வச்சுருக்கோங்க ஒருவர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு மேலே மலையில் பிரண்டை நல்லா வளர்ந்துருக்குங்க. அது போய் பிரண்டையை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பிரண்டையோட நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோங்க. ஊறுகாய் செஞ்சு குழந்தைங்களுக்கு, ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலான்ட்டு பிரண்டை பறிக்க வந்துருக்கோங்க. நம்ம மலைக்கு வாங்க போயிட்டு பிரண்டையை பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மலைக்குள்ளே வந்துட்டோங்க. மலைக்குள்ளே வந்துட்டு தான் நம்ம இந்த மரத்துக்கிட்ட பிரண்டை வந்து கிடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து மேலே இருக்குங்க ஒருவிலே நிறைய. இது உள்ளே போய் பறிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்து பறிச்சுக்கலாம். அந்த முத்தின பிரண்டைகள் வந்து கொஞ்சம் நாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார் இருந்தாலும் இந்த முத்தி இருக்கிற பிரண்டைகளில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கும். அதனால் நம்ம வந்து பிரண்டைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது தான். ஊறுகாய் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரண்டைகள் தான் ரொம்ப நல்லது. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ஒருவர்களே, எவ்வளோ பிரண்டை இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அம்மை நம்ம எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அங்கே எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுங்க ஒருவர்களே. ஆனால் மலைக்குள்ள வந்து இந்த மாதிரி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மலைகளுக்குள்ளே வர்றது எல்லாம். வாங்க நம்ம போய்க்கலாம். போயிட்டு பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மலையை விட்டு இப்போ கீழே இறங்கி வந்தாச்சுங்க ஒருவர்களே. போய்க்கலாம். வந்தாச்சுங்க ஒருவங்களே. நம்மளோட கிணத்தை பாருங்கள். நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச கிணறுங்க ஒருவங்களே. இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டைகளை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஞ்சு பிரண்டையாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இதை இப்படி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்தின பிரண்டைகளாக இருந்துச்சுன்னா இந்த 4 பக்கம் கார்னர்களை அப்படியே ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை அறுத்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒருவர்களே. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தோல்களை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்குவோம். பாருங்க ஒருவர்களே, நம்ம அறுத்து முடிச்சிட்டோம். கத்தியில் அறுத்து பார்த்தேங்க ஒருவே, நம்மளுக்கு கத்தி செட் ஆகலைங்க. நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா அருவாமனையில் தான் அறுப்போம். அதனால் அருவாமனையே வச்சு அறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மீதி இருக்கிற பிரண்டைகளை நம்ம நட்டி விட்டுக்கலாம் நம்ம தோட்டத்தில். பாருங்கள், இது போதுமான அளவு, ஊறுகாய்க்கு போதுமான அளவு நம்ம அறுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. கடாயை வச்சு வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாங்க. லைட்டாக வெந்தயம் செவந்த பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியவும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிச்சுங்க, நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம கடாயை வச்சு மறுபடியும் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோங்க ஒருவர்களே. இப்போ வந்து பிரண்டையை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் போடும்போது கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒருவர்களே. இப்போ ஒரு 4 கட்டி பல் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கோங்க ஒருவர்களே. அதையும் வந்து உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது கூடயே சேர்த்து
ஒரு கைப்பிடி அளவு நாட்டு கருவேப்பிலை உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு நம்ம இந்த பிரண்டையோட ஊறுகாய் செய்யும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு முறை நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு வெந்த உடனே கருவேப்பிலை, இந்த பூண்டு, பிரண்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ புளியை ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையோட அளவுக்கு இவ்வளோ புளி வந்து நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். நம்ம இந்த வத்தல் வந்து தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் போட்டு நம்ம வறுத்து நம்ம அரைக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. மிளகாய் பொடிக்கு பதில் வத்தல் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ அரைச்சி வச்சதை உள்ளே வந்து சேர்த்துக்குவோம். பிரண்டையோ பெருங்காயத்தூள் வந்து நம்ம இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். கடுகு வெந்தயம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம இந்த டயத்தில் உப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதித்து வேகட்டும். பாருங்கள் எந்த மாதிரி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள் ஒருவேளை. இந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்தளவு வெல்லம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சுவையான பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க ஒருவேளை. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா கூட நம்ம இந்த ஊறுகாயை தொட்டு அவங்களுக்கு ஊட்டும்போது நல்லா பசியை தூண்டி அவங்கள சாப்பிட வைக்க வருவங்களே. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வருவங்களே, ரொம்ப நல்லது. 1 மாதம் 2 மாதம் வரல விட இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லதுங்க. எலும்புகளில் ஜாயின்களில் வலி இருக்கிறவங்க இதை வந்து தினமும் யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வலி சரியாயிரும் உறவுகளே. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வரும். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.